ஒரு பரமாத்மாவின் உணர்வு ஒளிக்காற்று வீசும் சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் ஒருவர்தான் வள்ளலார் சித்தர். அவரை நேரில் பார்த்தவர்கள் சிலரே. ஆனாலும் அவர் குரல் மங்களகரமாக கேட்டவர்கள் மனதிற்குள் ஆழமான அமைதியை கண்டனர். ஒரு நாள் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது இளம் ஆன்மீக ஆர்வலர் ஆனந்தன் வள்ளலாரின் ஆசிரமத்தை அடைந்தான். அவன் மனதில் எண்ணற்ற கேள்விகள். குண்டலினி சக்தி உண்மையில் ஏதாவது? அது எழுந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகளை முகமூடி இல்லாமல் வள்ளலாரிடம் கேட்டான். வள்ளலார் மெதுவாக பார்வையிட்டார். குண்டலினி சக்தி என்பது தேகத்துக்குள் உறங்கும் தேவியின் கண். அவள் விழித்தவுடன் நீ இவ்வுலகில் பாரங்களை உணர முடியாத அளவுக்கு தூய ஒளியாக மாறுவாய் என்றார். ஆனந்தன் குழப்பமடைந்தான். அதை எப்படி விழிக்க வைக்க முடியும் என்று கேட்டான். வள்ளலார் சிரித்தார். அவள் விழிக்க வேண்டுமானால் நீ உன் 3 பிணைகளை களைய வேண்டும். அவை ஆசை, கோபம், அகந்தை. அவை சென்று விட்டால் 3 நாபி மையங்கள் திறக்கும். அந்த 3இன் வழியே சுழன்றே மேலே வருவாள் அவள், குண்டலினி சக்தி. பின்னர் அவர் ஆனந்தனை கண்மூடச் சொன்னார். ஒரு சிறிய பிராணாயாம முறையை கற்றுக் கொடுத்தார். கண்கள் மூடியவுடன் ஆனந்தனுக்கு ஓர் ஒளிக்கோடு அப்படியே முதுகெலும்பின் அடியிலிருந்து மேலே செல்லும் உணர்வு, பரவசம், அழகு, சத்தமற்ற இளமை. அந்த ஒளிக்கோடு தலையின் மத்தியில் பவள பூமாலை போல மலர்ந்தது. கண்களை திறந்த ஆனந்தன் அழுதான். அது என்ன என்றான். வள்ளலார், அதுதான் குண்டலினி சக்தி. அதை உணர்ந்த நீ இனி வெளிச்சத்தின் பாதையில் நடந்து செல்ல வல்லவனாகிறாய். ஆனால் நினைவில் வை, சக்தி தரும் இறைநிலை பொறுப்பும் தரும். இந்த கதையின் முடிவு. இந்த ரகசியம் பலருக்கு தெரியாமல் வள்ளலார் போல ஆன்மீக ஒளியில் மூழ்கியவர்களால் மட்டுமே பகிரப்படும். இன்று நீயும் இதை கேட்டாய். இனி உன் உள்ளத்தை நோக்கி செல். குண்டலினி சக்தி உன் கண்களிலும் ஒளியுமாக மலரட்டும்.